அம்மா பாம்பு கடினா கூட ரொம்ப ரேர். ஆனா நாய்க்கடி, பூனைக்கடி இதெல்லாம் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய பேருக்கு வந்து ஆகுது. சோ இப்போ உன் வீட்டு பக்கத்துல இல்ல உனக்கே நாய் கடிச்சா என்னமா பண்ணுவேன்? உடனே டாக்டருக்கு போயிட்டு டிடி இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோம். நாய்க்கடி இன்ஜெக்ஷன் இருக்கு, அது போடுவோம். இப்போ நாயோ பூனையோ எது கடிச்சாலும் உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போகணுமா? இப்போ நாய் கடிச்சிச்சு இல்ல பூனை கடிச்சிச்சு அப்படின்னா அந்த இடம் மைனர் கொஞ்சமா தான் கடிச்சிருக்கனாலும் நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும். இப்ப கடிச்ச இடத்த உடனே வந்து தண்ணியில ரன்னிங் வாட்டர் இருக்குல்ல அதுல வந்து வாஷ் பண்ணணும். 10-15 மினிட்ஸ் வந்து நீ ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ண. எதுக்காகனா அந்த வைரஸ் இருக்குல்ல, அந்த ரேபிட் இன்ஃபெக்டட் நாயாவோ இல்ல பூனையாவோ இருந்துச்சுன்னா அதுல வைரஸ் வந்து நம்ம மேல பட்டிருக்கோம். ஸோ அது வந்து போறதுக்காக அது வாஷ் பண்றோம். 10-15 மினிட்ஸ் வாஷ் பண்ணும். வாஷ் பண்ணிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிடணும் நம்ம. ஓகேவா? அங்க வந்து அவங்க டிடி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, வேக்சினேஷன் வந்து கொடுப்பாங்க. அம்மா நான் ஒர்க் பண்ண இடம் இருக்குதுமா, அங்க வந்து என்னன்னா படிச்சவங்க தான். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பூனை வந்து கீறிடுச்சு. அவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்க, பூனை தான் ரொம்ப குட்டி பூனை, ஸோ எதுவும் இல்லை அப்படின்னு வந்து விட்டுட்டு இருக்காங்க. அது வந்து என்னாச்சுன்னா அவருக்கு உடனே வந்து தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு வந்து சிம்டம்ஸ் காட்டினோன்னே அவங்க வந்து வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து ரேபிஸ் இருக்குல்ல, ரேபிஸ் வந்துட்டா 100% ஃபேட்டாலிட்டி ரேட். அதாவது என்னன்னா இது வந்துட்டா அதை காப்பாற்றவே முடியாது, அவங்களை யார் என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியாது. ஸோ அது வரதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் தான் பண்ணணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்ற மாதிரி. ஸோ நீ வேக்சினேஷன் போட்டு வச்சுக்கலாம். உன்னோட நாயை நீர்ல பூனை வளர்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து வேக்சினேஷன் போட்டு வச்சுக்கலாம். இல்ல அப்படி போடல அப்படின்னாலும் நீங்க உடனே கடிச்ச உடனே ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்க போயிட்டு டிடி வேக்சினேஷன் எல்லாமே வந்து போடுவாங்க. வீட்ல வளர்க்குற நாயோ இப்ப நம்ம வீட்ல வளர்க்குற நாயும் நம்ம அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிடலாமா? ஆனா வந்து இப்போ எல்லாருமே ப்ராப்பரா அந்த ஷெட்யூல் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. சோ சில பேர் விட்டுருப்பாங்க. சோ அந்த நாய் வந்து வெளியில எல்லாம் நம்ம கூட்டிட்டு போறோம்ல, சோ அங்க வெளியில இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம் நம்ம நாய்க்கு. ஷெட்யூல் நம்ம ஃபாலோ பண்ணாம இருந்திருக்கலாம். சோ என்ன ரீசன் வேணா இருந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்க ஊசி போட்டுக்கிறது அது ஒரு ப்ரிவென்ஷன். அதனால என்ன ஆயிட போகுது, அவங்க வந்து ஹிஸ்டரி கேட்பாங்க. எல்லாமே கேட்டுட்டு தான் அவங்க வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகேவாமா? தேங்க்யூ.